கைஸ், இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு பொங்கலுக்காக என்னடா என்ன வீடியோ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இன்றைக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் நம்மளோட பொங்கல் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு க்யூட்டான ஒரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்குற ஒரு க்ரீட்டிங் கார்டு தான் இது எப்படி சொல்லணும்னு ஈஸியான மெத்தடில் நான் கொஞ்சம் சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும்னா, ஒரு A4 ஷீட் அண்டு பெயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட், நெக்ஸ்ட்டு கம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். ஃபுல் A4 ஷீட்டை நான் அப்படி புக் மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃப்ரண்ட் பேஜில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். இங்கே தான் மெயினாக இருக்கும் என்னென்னலாம் நம்ம செய்யலாம். இங்கே ஒரு பொங்கல் பானை வரைஞ்சி இங்கே 2 கரும்பு போட்டு இதுமாதிரி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா, இதேமாரி ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு இப்படி 4 பக்கமும் கோடு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கோடு போட்டு நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்கும். நம்ம 4 பக்கம் போட்டு அடிச்சு இப்போ நான் ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதுமாரி இப்படி வளைஞ்சி போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் இதுமாரி செஞ்சுக்கோங்க. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் டார்க்கான ஒரு ஷேட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன செய்ய போகிறேன்னா, என்கிட்ட இதேமாரி ஹைலைட் இருக்குது, ஸ்கெட்ச் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சொல்கிறேன் என்னென்னா, ஹாப்பி பொங்கல்னு எழுத போகிறேன். இதை வச்சு உன்ட்டு டார்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, லைட்டாக இருந்தாலும் தெரியல, ஹாப்பி பொங்கல்னு எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஹாப்பி பொங்கல்னு எழுதிட்டு இதுமாரி என்கிட்ட இருக்கிற கலர் வச்சு நான் அதுமாரி ஹார்ட் போட்டேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுமாரி பிடிக்கும். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணி நம்ம இப்போ எழுத போகிறோம், என்னென்னா வரைய போகிறோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் 2ஆக கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு இந்த ஒரு பாதியிலே 2 இருக்கும். இப்போ நான் என்னன்னா இப்போ இங்கே பொங்கல் பானையும் இந்த கரும்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போட போகிறேன். அதுக்கு நீங்கள் இதேமாரி உங்களுக்கு லைன் போடணுமா போட்டுக்கோங்க, எது வேணாலும் போட்டுக்கோங்க. நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன் சும்மா ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பொங்கல் பானை. எனக்கு ட்ராயிங்லாம் அவ்வளோ வராது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி இருந்தமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இப்படி தான் போடுவேன். பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி போட்டு எனக்கு இப்படி தான் வரும். ஃபைனல் அவுட்புட் பார்த்தா நம்மளுக்கு நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பானை பொங்கி வர மாதிரி வந்தோடனே நீங்கள் ஸ்பாஞ்சு இல்லைன்னா காட்டன் வச்சுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கார்ட்போர்டில் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் ஆடி கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சு. என்னென்னா ஒரு A4 ஷீட் எடுத்து அதில் வரைய ஆரம்பிச்சிட்டேன். இதேமாதிரி செஞ்சுக்கோங்க. பொங்கல் பானை கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்கும். அது உங்களுக்கு நல்லா இருந்தால் இருக்குங்க. இப்போ கட் பண்ணிடலாம் வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுமாரி இந்த பேப்பரில் A4 ஷீட்டில் இதுமாரி வரைஞ்சி நான் கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் கரும்புக்கும் இதுமாரி 2 ஸ்டிக்கு இதுமாரி கார்ட்போர்டில் வச்சு இப்படி ஒன்று வைக்கிறதுக்கு இப்படி ஒன்று வைக்கிறதுக்கு இது இங்கே வச்சு இப்போ நான் இங்கே A4 ஷீட் தான் கொடுக்க போகிறேன். இல்லைனா பெயிண்ட்டே கொடுத்துடலாம். இப்போ நான் A4 ஷீட்னா பெயிண்ட்டு கொடுத்துட்டு நிப்பாட்ட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ கரும்புக்கு என்ன கலர் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. ஆனால் என்னன்னா, நான் இந்த பிளாக்கும் இந்த ரெட்டும் தான் ப்ரௌனும் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்க போகிறேன். வாங்க பார்த்துடலாம். கரும்புக்கு கலர் அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் இதுக்கு நான் அப்புறமே ஒயிட் கலர் கோட்டிங் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த லீஃபுக்கு நான் க்ரீன் கலர் தான் கொடுக்க போகிறேன், டார்க் க்ரீன். வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கலர் அடிச்சாச்சு. இப்போ நான் ஒயிட்டும் வச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ளவருக்கும் அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பாட்டுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்ப்போம். நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு லைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறேன். இதேமாரி 2 லைன் போட்டுக்கோங்க, அங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ லைனாக போட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, இதை நான் இப்போ சென்டராக இங்கே அடிச்சிடுறேன். சென்டராக அடிச்சுட்டு இப்போ நம்ம கோடாக போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாரி ஃப்ரெண்ட்ஸ், வெளிலலாம் போய்ட்டு நெக்ஸ்ட் டைம் என்ன செய்ய போகிறேன்னா, அப்போ அடிச்சிருக்க இடத்துல இப்படி ஒன்று கொடுத்துருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க. அந்த பழைய காலத்து பானைலாம் எப்படி இருக்கும், உங்கள் வீட்டில் இருக்க பானைகளை பற்றி நீங்கள் செய்யலாம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சுல ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இந்தமாரி ஒரு கலர் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு டார்க்கான ஒரு எல்லோ கலர் தான். இப்போ இந்த இடத்துக்கும் பாக்கி உள்ள இடத்துக்கும் கொடுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வெள்ளை பாட்டு இப்படி இருக்கும்ல, அந்த கலர் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிக்கோ அதை கொடுத்துக்கோங்க. நான் இந்த கலர் கொடுத்துருக்கேன். எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபைங் ஆச்சு. நெக்ஸ்ட் என்ன வந்துட்டேன்னா, ஒயிட் கலர் எடுத்து இந்த மேலே ஒட்டிங்கலாம் நீங்கள் கொடுக்குறாந்தா கொடுங்க. நான் எது கொடுக்குறேன்னா, இங்கே ஸ்பாஞ்ச் அடிக்க போகிறேன். அது காட்டன் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துலையும் தெரியாது. அதனால தான் சொல்லிவிட்டு நம்ம கம் அப்ளை பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட கொஞ்சம் காட்டன் இருந்துச்சு. இப்போ நான் இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவேன். நான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன் நான் அந்த A4 ஷீட்டில் இப்போ நான் கம் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன்.
இந்த பானையை நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம செஞ்சு கரும்பு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து இப்படி வச்சிடணும். எனக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா வந்து இந்த கரும்பு கலருக்கு இருக்கான்னு தெரியாது, வந்து கருப்பு கலராக தான் தெரியும். ஆனால் நீங்கள் நேரில் நீங்களே செஞ்சு பார்த்தீங்கன்னா ப்ரௌனையும் பிளாக்கையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரும்பு கலருக்கு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கேமராவில் பார்க்குறதுக்காக தான் வந்து இப்படி கருப்பு கலரில் தெரியுது. இதே நீங்கள் வீட்லேயே வந்து இதுமாரி கிராஃப்ட்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு டெய்லி ஆக்டிவிட்டீஸாக கூட இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இருக்குது அது வந்து இப்போ அந்த அவுட்புட். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அந்த கீழே இடத்துல வந்து ஹாப்பி பொங்கல் இல்லைனா ஒரு கோலம் கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச டிசைன் போட்டுக்கணும். எனக்கு பிடிச்ச டிசைன் நான் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ஹாப்பி பொங்கல்னு எழுதிட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா வந்து இந்தமாரி அவுட்புட்டுக்காக ஒரு ரெட் கலரை ஹார்ட்டாக போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக்கையும் ரெட்டு பிளாக்கு அதேமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட போகிறேன். நீங்களும் இதுமாரி போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்கோங்க. வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா இடத்துக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஆரஞ்சு கலரை விளாச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து பிளாக் எடுத்துக்கிட்டு அப்போ தான் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக கலராக நீங்களும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பிளாக்கையும் இப்படி எடுத்து இப்போ ஹார்ட்டாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பிளாக்கையும் போய் மிக்ஸ் பண்ணிச்சு. இப்போ வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இப்போ வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்கு இதுமாரி இந்த ஸ்ட்ரைட் சைடாக நான் எதுக்கு இதுமாரி செஞ்சுருக்கேன்னா இப்போ அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்படி ஷோ பண்ணும் போது வந்து இப்படி இருக்குன்னு திறக்கிறப்ப ஒரு மேஜிக்காக இப்படி இருக்கும். அதனால தான் நான் இப்போ வந்து டேப் போட்டுக்கிட்டேன். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து பேஸாகும். நீங்கள் எதற்கோ அதை போட்டு வச்சுக்கோங்க. ஸ்டாப்லர் கூட போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து கம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பொங்கல் பானையில் மஞ்சள் மாட்டிருப்பாங்களா, அதுக்கு நான் ஒரு லெமன் எல்லோவாக எடுத்துக்கிட்டு இந்த பக்கத்துலேருந்து வச்சு கொஞ்சம் இப்படி பெருசாக போட்டுக்கிறேன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பேஸ்ட்டு இப்போ நம்ம வந்து மஞ்சள் போட்டு வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து க்ளோஸிங் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணால் இப்படி இருக்கும். இப்போ நம்ம இப்படி திறக்கும் போது இப்படி தெரியும். அந்த வந்து நம்ம இப்படியே வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். ஓப்பன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோக்கு என்ன வேணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.